அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 132 kV OHTL ஃபீல்டு. ஓகே, OHTL ஃபீல்டில் ஒரு ஸ்டோர் எப்படி இருக்குன்னு, மெட்டீரியல்லாம் எப்படி செக்ரிகேஷன் பண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சேஃப்டி ஆடிட்டர் இல்லை குவாலிட்டி ஆடிட்டர் வராங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அப்சர்வேஷன் போடுவாங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க்கே அது தான். எப்படி நம்ம வந்து அப்சர்வேஷனை குறைக்க முடியும் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ஸ்டோர் எப்படி இருக்குன்னு, ஸ்டோரில் டஸ்ட் கண்ட்ரோல்னால் என்ன, ஒரு ஸ்டோரில் என்னென்ன இது இருக்குன்னு அதை மாதிரி எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, இதை பாருங்கள். இது வந்து ஒரு டவர் மெட்டீரியல்னால் அது நட்ஸு போல்ட்டு எல்லாமே வந்து இப்போ நீங்கள் செக்ரிகேஷன் பண்ணுறீங்க, டவர் அசம்பிளி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அசம்பிளி பண்ணுறதுக்கு ஒரு டவருக்குள்ளே நட்டு போல்ட்டு அது வந்து ட்ராயிங்கில் கொடுத்துருப்பாங்க ஸ்பீடாக. அது வந்து இப்போ 10H எவ்வளோ, ஒரு 10 எத்தனை நம்பர் ஆஃப் நட் அண்ட் போல்ட்டு, அதே மாதிரி 11, 12 இது மாதிரி ட்ராயிங் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ நட்ஸு, ஒரு டவருக்கு எத்தனை நட்டு இருக்குது, எத்தனை போல்ட் இருக்குது, எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்கள், கிளாஸ் இன்சுலேட்டர் ஒரு எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, ஓகேவா, அது நம்ம ஸ்டோர் பண்ணையில் கீழே கண்டிப்பாக ரன்னர் இருக்கணும். ஓகே, எல்லா மெட்டீரியலும் நீங்கள் பாருங்கள், அதில் வந்து ரன்னர் வச்சு ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு மெட்டீரியலுக்கு மேலே இன்னொரு மெட்டீரியல் வைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் எந்த மெட்டீரியல் வச்சாலுமே அதில் கண்டிப்பாக ரன்னர் இருக்கணும். இப்போ இதை பாருங்கள், கீழே ஒரு மெட்டீரியல் வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு மெட்டீரியல் வச்சுருக்காங்க, ஆனால் நடுவில் உங்களுக்கு ரன்னர் இருக்குது. இது உங்களுக்கு சேஃப்டியும் கூட, இன்னொன்று லோடிங் அன்லோடிங்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் டவர் மெட்டீரியல்ஸ். டவரில் நம்மளுக்கு 6 டைப் இருக்குது: UTT, UAT, UMA, USA, UHA, UD. யூனிஃபைடு டேஞ்சன்ட் டவர், யூனிஃபைடு ஆங்கர் டவர், யூனிஃபைடு ஸ்மால் ஆங்கிள், யூனிஃபைடு மீடியம் ஆங்கிள், யூனிஃபைடு ஹெவி ஆங்கிள், யூனிஃபைடு டெட் எண்ட். ஓகே, 6 டைப்பில் 6 டைப்புக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டெப் இருக்குது. ஷார்ட் ஸ்டெப் இருக்குது, லாங் ஸ்டெப் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்டோரில் செக்ரிகேஷன் எப்படி இருக்கணும், அது ஸ்டோரை எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஸ்டோரில் என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்லாம் இருக்கணும். இப்போ ஸ்டோர்லேயும் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டவர் மெட்டீரியல் வருது. ஓகேவா, இதை பாருங்கள், இந்த டவருக்கு உங்களுக்கு இது வந்து இந்த டவர் மெட்டீரியல் உங்களுக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஜித்தாவிலேருந்து உங்களுக்கு தாயிஃப்க்கு வருது, அது வரையில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பண்டில் பண்ணி ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இதை நீங்கள் வந்து இப்போ டவர் இப்போ அசம்பிளி நீங்கள் செக்ரிகேஷன் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் கட் பண்ணிடுவீங்க. இது வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். அந்த வேஸ்டேஜை தனியாக லோட் பண்ணி அதை பேரிகேஷன் பண்ணி, ஹார்ட் பேரிகேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக சாஃப்ட் பேரிகேஷன் பண்ணி அதை ஒரு சைடில் வேஸ்டேஜில் போட்டுருங்க. ஓகேவா, அதுக்குன்னு தனியாக கான்ட்ராக்ட் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வேஸ்டேஜ் நிறையா ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கால் பண்ணோன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகேவா, இப்போ இது பாருங்கள், அண்டர் கிரவுண்ட் கேபிளுக்குள்ளது இருக்குது, டவர் மெட்டீரியல். இப்போ ஒரு டைப்புக்குமே ஒரு டவர் மெட்டீரியல் இருக்குது. ஓகேவா, இப்போ UTTனா UTT தனியாக இருக்குது, இல்லை பிரேசஸ்ஸு, பேசிக் பாடி, லெக் எக்ஸ்டென்ஷனு, பாடி எக்ஸ்டென்ஷன்ஸ், பேசிக் பாடி எல்லாமே இதில் இருக்கும். ஓகேவா, எல்லா மெட்டீரியலும் மொத்தமாக இருக்குது. அதெல்லாம் பாருங்கள், அந்த ட்ரம்மெலாம் வந்து எர்த்திங்குள்ள ட்ரம். இதெல்லாம் பாருங்கள், அதில் வர பலகை எல்லாமே வேஸ்டேஜ். இது எல்லாமே நீங்கள் வந்து எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு கம்பெனிக்கு அண்டராக நீங்கள் ஒர்க் பண்ணையில் எல்லா வேஸ்டேஜுமே உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் தான். சரியா, வேஸ்டேஜுக்குள்ளே ஒரு கான்ட்ராக்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு கால் பண்ணோன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு எங்களோட டைப் வந்து பைலாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பேடன் சிம்னியை மாற்றிட்டோம். ஏன்னா பைல் வந்து உங்களுக்கு சைட்டை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல உங்களுக்கு லூஸ் ஆயில் இருக்கோ அங்கே தான் உங்களுக்கு பைல் வந்து ஈஸி. ஏன்னா ரிக்மிஷன் அந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணி, உங்களுக்கு லூஸ் ஆயிலாக இருந்துச்சா ஒரு நாளைக்கு நீங்கள் 5 பைல் கூட ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணலாம். ஆனால் ஹார்டு வந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஒரு ஹார்ட் ராக் வந்துருச்சுன்னா பைல் ரிக்மிஷன் உங்களுக்கு 1 வாரம் ஆகும். ஒரு ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணுறதுக்கு 1 வாரம் 1 மாதம் ஆகும். அதனால பேட் அண்ட் சிம்னி பெஸ்ட்டு. எக்ஸ்கேட்டர் வச்சு நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாம். ஹார்ட் பிளாஸ்டிங் வந்தால் கூட பிளாஸ்டிங் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளாஸ்டிங் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லா மெட்டீரியலையும் பாருங்கள், ஒரு மெட்டீரியலுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள், ஒரு மெட்டீரியல் கீழே எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு கால்வனைஸ்டு மெட்டீரியல். ஓகேவா, எந்த ஒரு ரீபார் சம்மந்தமான ஸ்டீல் சம்மந்தமான விஷயமே டேரெக்டாக சாயிலில் டச் ஆகக்கூடாது. அதை மனசில் வச்சுக்கிறேங்க. ஏன்னா டேரெக்டாக சாயிலில் டச் ஆகிடுச்சுன்னா அது உங்கள் ரஸ்ட் ஆகும். அது வந்து உங்கள் கன்சல்டன்ட் அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க. நீங்கள் ஒரு டவர், இப்போ நீங்கள் சேம் லேக் அங்கே பாருங்கள், அங்கே ஒரு டவர் இருக்குது. நீங்கள் டவர் ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நேச்சுரலே அப்படி தான் இருக்குது. காற்றடிக்கு புழுதி உங்கள் டவரில் படும், அது வந்து அப்புறம்
ஆனால் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டவர் மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு டவர் மெட்டீரியல் நீங்கள் ஒரு டவர் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா டைட்னிங்லாம் முடிஞ்சுன்னா டார்க் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதில் வந்து உங்களுக்கு டஸ்ட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. டார்க் வந்து உங்களுக்கு டைட்னிங் பண்ணது வந்து கரெக்டாக இருக்கா, அந்த ஒரு ரிக்வயர்ட் லெவல் அச்சீவ் ஆகிடுச்சா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது தான். ஆனால் வந்து உங்களுக்கு கன்சல்டன்ட் அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை பாருங்கள், இது எல்லாமே பேரிகேட் பண்ணியிருக்கு. இப்போ இதை பாருங்கள், இந்த மெட்டீரியலில் இது யூஎஸ்ஏக்குள்ளே சரியா டவர் மெட்டீரியல். இதில் பாருங்கள் உங்களுக்கு லைட்டாக டஸ்ட் இருக்குது. இது ஆக்சுவலி நம்ம வந்து டஸ்ட்டை வந்து ஒரு ஸ்டோரில் எங்கேயுமே தவிர்க்க முடியாது, நேச்சுரலாக வர்றது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா உங்கள் லேபர் சேஃப்டிக்காண்டி ஓகேவா, டஸ்ட் கண்ட்ரோலுக்கு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும். ஒரு வாட்டர் டேங்க் ஆர்டர் பண்ணி அந்த வாட்டரை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்கள் லேபருக்கு அது சேஃப்டியில் அது கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு சைட் இன்ஜினியராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு சைட் மேனேஜராக இருக்கீங்கன்னா நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். யார் பார்க்கவில்லையோ உங்களை எல்லாம் கண்டிப்பாக கேள்வி கேட்பான், நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் லேபர் வந்து ரொம்ப கவனிச்சிக்கிறேன். ஏன்னா லேபர்ஸ் எல்லாருமே அன்ஸ்கில்டு, அதனால தான் அன்ஸ்கில்டு லேபர்ஸ்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சில பேர் இருப்பாங்க, நாலேஜாக இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை பார்க்குறதுல அவங்களுக்கு குறைய சொல்ல முடியாது, அவங்க எல்லாம் நல்லா வேலை பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சில விஷயம் சேஃப்டி என்ன குவாலிட்டினா என்ன, எந்தெந்த இடத்துல எப்படி வேலை பார்க்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, இது பாருங்கள் எல்லாமே டவர் மெட்டீரியல்ஸு. இதில் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. லெக் எக்ஸ்டென்ஷன், பாடி எக்ஸ்டென்ஷன், பேசிக் பாடி, பீக்கு, அப்புறம் பிரேசர்ஸ் எல்லாமே இருக்குது. உங்கள் பிளேட்டு அங்கே எல்லாமே இருக்குது பாருங்கள். அது மாதிரி அங்கே பாருங்கள் ட்ரம் இருக்குது, அதெல்லாம் அண்டர் கிரவுண்ட் கேபிள் உள்ளது, யூஜிசி. இது பாருங்கள் காங்கிரீட் பிளாக் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி காங்கிரீட் பிளாக் ஆக்சுவலி ஓவர்ஸ்டீல் ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ரோட்டில் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இது சும்மா நாங்கள் ஸ்டாக் வச்சுருக்குறோம், ஏதாச்சும் ஒரு தேவைக்கு வேண்டிய யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களோட டவர் கீழே இருக்குது, நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் பேடை ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் டவர் கீழே இருக்குது, அதுக்கு மேலே ஒரு டவர் இருக்குது. ஓகே, இப்போ அந்த கீழே ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு, லைன் லைவில் இருக்குது. மேலே நீங்கள் இப்போ ஸ்ட்ரக்சர் பேடை பண்ணுறீங்க அப்படின்னா மேலேருந்து ஒரு கல் வந்து உருண்டு அந்த டவர் மெட்டீரியல் விழுந்துச்சுன்னா டவர் மெட்டீரியல் டேமேஜ் ஆயிடும். அது உங்களுக்கு தேவையில்லாத காஸ்ட்டு, அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. அதுக்கு நீங்கள் போய் உங்கள் மேனேஜர்கிட்ட எதனால் ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லணும். இல்லை அடுத்த கம்பெனியோட டவர் மெட்டீரியல் உங்களுக்கு டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும், அது காசு செலவு, அது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அதனால் முன்னாடி பிளான் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க ஸ்டே பிளாக், இதை விட பெஸ்ட்டு என்னென்னா ஸ்டே பிளாக். அது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஓகே, 1 மீட்டராக இருந்தாலும் சரி, 1.5 மீட்டராக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு கல் வந்து உங்கள் டவர் மெட்டீரியல் அட்டாக் பண்ண போகுதுன்னா அது தடுக்கிற மாதிரி ஒரு சோறு மாதிரி. ஓகே, இது மாதிரி 4-5 ஸ்டாப்பேஜுக்கு வச்சு அந்த சும்மா உங்கள் டவர் லெக்கை கவர் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்குது. ஆனால் இது வந்து உங்களுக்கு சூட்டபிள் கிடையாது, இதுவும் உங்களுக்கு சூட்டபிள் கிடையாது. அதே மாதிரி பேரிகேஷன் பைப்பு உங்களுக்கு சூட்டபிள் கிடையாது. பேரிகேஷன் பைப்பு எப்போதுமே பெஸ்ட்டு எக்ஸ்கவேஷனுக்கு மட்டும் தான். அதுவுமே 1 மீட்டர் சேஃப்டி செக்கு ஸ்டாண்டர்ட் படி 1 மீட்டர் கேப் போட்டு தான் நீங்கள் வந்து பேரிகேஷனுமே வைக்கணும். இது எல்லாமே அதுக்குள்ளே போல்ட் நட்ஸு ஒரு டவருக்குள்ளே ட்ராயிங்கில் எல்லாம் மென்ஷன் ஆகிருக்கு, எல்லாமே ட்ராயிங்கில் மென்ஷன் ஆகிருக்கும். ஓகே, இதுதான் கிளாஸ் இன்சுலேட்டர். இப்போ கிளாஸ் இன்சுலேட்டர் வச்சுக்கிறேன். இது எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க நல்லா கவனிங்க. கிளாஸ் இன்சுலேட்டர் இப்போ ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஆக்சுவலி அங்கேருந்து இம்போர்ட் ஆகி வரையிலே ஓகேவா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அங்கேருந்து இப்போ ஃபாரின்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து அப்படி வரையில் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக வந்துடும். ஆனால் நீங்கள் ஸ்டோர் பண்ணையில் ஒரு ஆள் போகிற அளவுக்கு கேப் போட்டிருக்கணும். அதே மாதிரி எதுக்குன்னா கீழே எதுக்கு அவங்க வந்து ரன்னர் வச்சுருக்காங்கன்னா உங்களுக்கு ஃபோர்க் லிஃப்ட்டில் தூக்கிறதுக்கு, உங்களுக்கு எக்யூப்மெண்ட் இன்சுலேட்டர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு இன்சுலேட்டருக்கு மேலே இன்னொரு இன்சுலேட்டர் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஹைட் உங்களுக்கு அதிகமான சேஃப்டி இஷ்யூ ஆகும். ஓகே, 1.5 மீட்டர் ஆறு 1.8 மீட்டருக்கு மேலே முடிஞ்சால் உங்களுக்கு சேஃப்டி இஷ்யூ ஆகும். அது நீங்கள் இப்போ அது எப்படின்னா அது உங்கள் கீழே விழுந்தாலும் உங்களுக்கு டேமேஜ், இல்லை உங்கள் லேபர்ஸ் யாராச்சும் இடையில போயிட்டுருக்காங்க அவங்க மேலே விழுந்தாலும் அது வந்து நியர் மிஸ் ஆகலாம், இல்லை நியர் மிஸ் கன்வெர்ட் டு இன்சிடெண்ட் ஆகலாம், ஆக்சிடெண்ட் ஆகலாம். அது உங்களுக்கு ஃபைன் அதிகமாகும். அது மாதிரி ரொம்ப கவனமாக இருங்க. இது எல்லாமே டவர் மெட்டீரியல்ஸ் பாருங்கள், யூஏடி, யூடிடி, இன்சுலேட்டரு எல்லாமே டவர் மெட்டீரியல்ஸ். அது மாதிரி அங்கே ரீபார் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தான் உங்களுக்கு காற்று அடித்தாலும் இந்த ஸ்டோரில் உங்களுக்கு, ஏன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க டஸ்ட் கண்ட்ரோலுக்கு. ஓகேவா, நீங்கள் எவ்வளோ தான் காற்று அடித்தாலும் உங்களுக்கு டஸ்ட்டு அந்த அளவுக்கு விழுவாது. இருந்தாலுமே நீங்கள் உங்கள் லேபருக்கு கண்டிப்பாக ஒரு கூகுள்ஸ், ஓகே,
கோகுல் அப்புறம் அதை கண்ணாடி, மாஸ்க்கு, இது எல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி நல்ல ஒரு ப்ராப்பராக ஓகேவா, ப்ராப்பர் பிபிஇ, நல்ல பெஸ்ட்டான ஒரு ஹெல்மெட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா ஹெல்மெட் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு எரெக்ஷன் ஒர்க் போகுது, எரெக்ஷனில் வந்து உங்களுக்கு ஒரு போல்ட்டு கையில் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் அதோட வெயிட் ரொம்ப அதிகம். அது வந்து தலையில் விழுந்துச்சுன்னா அது வந்து அவங்க இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ராப்பராக ஒரு 3M கூட கொடுக்க முடியும், 3M ஹெல்மெட் கூட கொடுக்க முடியாது. ஆனால் கேஷுவலாக ஒரு நல்ல பிராண்டடான ஒரு ஹெல்மெட் தாங்குற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியான ஒரு ஹெல்மெட் கொடுங்க. பாருங்கள் எப்படி நீட்டாக ஸ்டோர் பண்ணியிருக்காங்கண்ணே. பெஸ்ட்டாக எங்கள் லேபர் எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாம் பாராட்டணும். அதே மாதிரி ரீபார் எல்லாமே பாருங்கள். ரீபார் உங்களுக்கு மழை பெஞ்சிச்சின்னா தண்ணி பட்டாலும் உங்களுக்கு எப்படியுமே நீங்கள் என்ன தான் ஸ்டோர் பண்ண வச்சாலும் உங்கள் ரீபாரோட கலர் மாறிடும். இருந்தாலும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக கொஞ்சம் அது வந்து மண்ணில் டேரெக்டாக படாமல் சாயில் பட்டு ரெஸ்ட் ஆகாமல் ஓரளவு தவிர்த்துக்குங்க. பாருங்கள் எல்லாமே கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ப்ராப்பராக. ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா இன்ஜினியர் சையத் அஸ்லம் அவங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.